Hello everybody. We are going to learn about the topics in Foundations of Data Science. Foundations of Data Science subjectல first chapter Introduction. இதுல நம்ம data science-னா என்ன, data science process எப்படிலாம் நடக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன steps follow பண்றாங்க அப்படிங்கறத தான் நம்ம அந்த first chapterல படிக்க போறோம். அதுல in this video, this is the first short introduction about data science. For that, first you have to know what is data. Data na enna? It is a group of values that gives you information. So, information கொடுக்கிறது தான் data. What is science? Science means the way to learn about the world around us with various observations and experiments. அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் பத்தி படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ரம் திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டேட்டா சயின்ஸ். ஸோ ஒரு டேட்டாவை பத்தி நம்ம நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் பண்ணி கத்துக்கிறது, நம்மளுடைய நாலேஜை அந்த டேட்டாவை பத்தி டெவலப் பண்ணிக்கிறது, அதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸை பத்தி நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு Data science in a big data world. So data science பத்தி நம்ம first படிக்கும்போது நம்ம big data அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Group of values gives you a data. Group of data is a data set. This is a collection of various data sets. அதிகமான டேட்டா செட்ஸும் அந்த டேட்டா செட்ஸ்ல உள்ள வேல்யூஸையும் கலெக்ட் பண்ணி அதுல வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அந்த குரூப் ஆஃப் டேட்டா செட்ஸை தான் நம்ம வந்து பிக் டேட்டா அப்படின்னு சொல்றோம். அதோட வேர்ட்ல இருந்தே பிக் அப்படின்னாலே ஹியூஜ், லார்ஜ், மேசிவ் அப்படி நம்ம எடுத்துட்டே போகலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷேர் பண்ணிட்டு இருந்த டேட்டாவோட அளவு, சைஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி. இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட டேட்டா வந்து டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ற டேட்டா வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கலாம், ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்கலாம், ஒவ்வொரு ஃபார்மேட்ல இருக்கலாம், ஒவ்வொரு சைஸ்ல இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். அண்ட் அதை வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் வச்சு மேனேஜ் பண்றது இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு நமக்கு வேரியஸ் நியூ மெத்தட்ஸ், மாடல்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் தேவை. ஸோ அதுதான் இந்த டேட்டா சயின்ஸ். ஸோ பிக் டேட்டா இஸ் அ டேர்ம் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா செட்ஸ் தட் இஸ் ஸோ லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இட் இஸ் little difficult to process using traditional data management techniques. அப்போ data science எதனால வந்துச்சு? It gives you various methods and models to analyze those big data. அந்த big dataவை analyze பண்ணி அதுல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கும் knowledge gain பண்ணிக்கிறதுக்கும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, that is getting insights from that. அதுக்குண்டான ஃபீல்டு தான் இட் இஸ் டேட்டா சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு 1000 பேருக்கு நம்ம வந்து சமைக்க போறோம். ஸோ வி have many ingredients. Then we should know what is the process to cook, how to slice, how to dice, and how to prepare a dish. கரெக்டா? ஒரு குக்கிங் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டிஷ்ஷை கொடுக்கறதுக்கு அந்த ரா மெட்டீரியல் நம்ம கிட்ட குக் பண்ணும்போது இருக்குதுல்ல, அதுதான் வந்து பிக் டேட்டா. ஸோ அதை குக் பண்ணி ஒரு டிஷ்ஷா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம நிறைய ப்ராசஸ் பண்றோம், நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றோம், நிறைய வெசல்ஸ் யூஸ் பண்றோம், நைஃப் யூஸ் பண்றோம், ஸ்டவ் யூஸ் பண்றோம். வேறு அந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்றது, திஸ் டேட்டா சயின்ஸ் இஸ் கிவிங் யூ த டூல்ஸ் and methods to process those raw material and give the output and to gain the knowledge from the data. So this is data science. பிக் டேட்டாவை ப்ராசஸ் பண்றது ட்ரெடிஷ்னல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல லிட்டில் டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னோம். ஏன் டிஃபிகல்ட்? அப்போ ட்ரெடிஷ்னல் டேட்டா மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். தட் இஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் நம்ம படிப்போம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம், அந்த டேபிள்குள்ள வேல்யூஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்படி நமக்கு நிறைய சிம்பிளர் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அதில் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், தட் இஸ் SQL. ஸோ RDBMS அப்படிங்கிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுல வந்து எப்படி இருக்கும்னா, டேபிள்ஸ் எல்லாமே ஒன்னுக்கு ஒன்று ரிலேட்டடா இருக்கும், இன்டர் கனெக்டடா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம பேசிக் இன்சர்ட், ஜாயின், அந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பண்றதெல்லாம் வந்து ஈஸி. அண்ட் it has centralized storage. Centralized storage means இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோம்,
அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கொஞ்சம் சர்வர்ஸ் இருக்கும். அந்த சர்வர்ஸ்ல அந்த ஆர்கனைசேஷனோடைய டேட்டாவெல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜா இருக்கும். சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம டேட்டாவை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறது, சேவ் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து வெரி ஈஸி. அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அ ஸ்ட்ரக்சர் டேட்டா ஃபார்மேட். அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அந்த டேட்டாவுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இட் ஹேஸ் அ பர்டிகுலர் டேட்டா ஃபார்மேட். நிறைய டேட்டா ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து இந்த சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்ல நம்ம சேவ் பண்ண முடியாது. சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணணும்னாலே அதுல இருக்கிற எல்லா டேட்டாக்குமே வந்து சேம் ஃபார்மேட் இருக்கணும். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் டேட்டா மேனேஜ்மெண்ட். அதோட அட்வான்டேஜ் என்ன? இட் இஸ் சிம்பிள். நம்ம அது சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ் அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கணும் அப்படிலாம் சொல்லும் போது இட் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் த டேட்டா இஸ் கன்சிஸ்டன்ட். நம்ம என்ன பண்ணாலும் இட் ரிமைன்ஸ் த சேம். இன்டெகிரிட்டி, வி கேன் ரிலை ஆன் தோஸ் டேட்டா. இட் இஸ் இப்போ சின்ன சின்ன ஸ்மால் டேட்டா செட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ட்ரெடிஷ்னல் டேட்டா மேனேஜ்மெண்ட் வந்து இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆனா இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ற டேட்டாவோட வேல்யூ அமௌண்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால அதிகமான ஸ்டோரேஜ் வந்து இதுல கிடையாது. So the scalability is affected with this traditional database management system. And data silos. Data silos means it is isolated. It is coming from various different locations all around the world in different organizations, different departments. அப்படி எல்லாம் வரும்போது இந்த traditional management technique is not much useful. இதுல ஃபிளெக்சிபிலிட்டியும் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா இதுல டேட்டா ஃபார்மேட்லாம் சேமா இருக்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மேட்ல உள்ள டேட்டாவை நம்ம இதுல வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாட்டில் நெக் இஸ் தேர். வாட் இஸ் மீன் பை தட் இஸ் பாட்டில் நெக்? யூ ஆல் நோ பாட்டில் நெக் இஸ் வெரி நேரோ அண்ட் த பாட்டில் இஸ் வைடர். ஸோ இப்போ நம்ம அட் அ சேம் டைம்ல நம்ம 1000 ப்ராசஸ் கண்டினியூஸா பண்றோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் இந்த ட்ரெடிஷ்னல் டேட்டா மேனேஜ்மெண்ட்ல. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க பிக் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இன்னும் நிறைய மைனிங், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படியெல்லாம் நம்ம தனித்தனியா படிக்கிறோம். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ்ங்கிற ஃபீல்டு என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே இன்டர் கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அதுல இருந்து நம்ம நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் கெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த டேட்டா சயின்ஸ். யூ கேன் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் டேட்டா அண்ட் பிக் டேட்டா. சைஸ் கம்மியா இருக்கும், இதுல ஜாஸ்தி இருக்கும். இதுல ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா தான் இருக்கும். இதுல ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கும். இதுல வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது இட் டேக்ஸ் டைம். இதுல வந்து ப்ராசஸ் பண்ணும்போது குவிக் ப்ராசஸிங் நடக்கும். இதுல சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ், இதுல அப்படி கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ், யூ கேன் டேக் file from various database from all around the world. எல்லா இடத்துலயும் வேற ஃபார்மேட்ல இருந்தாலும் you can make use of it. இதுல வந்து relational database management system, big dataல you use HDFS, that is Hadoop distributed file system. அப்படின்னா Hadoop is a framework. அது அப்படின்னாலே இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படின்னு தான் அர்த்தம். பெரிய டேட்டா செட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பெரிய டேட்டா செட்டை ஸ்மாலரா டிவைட் பண்ணி அதை தனித்தனியா அட் த சேம் டைம்ல ஒரு 100 குட்டியா 100 டேட்டா செட்டா டிவைட் பண்ணி அட் த சேம் டைம்ல அந்த 100ஐயும் ப்ராசஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த HDFS. நியூ SQL இஸ் நாட் ஒன்லி SQL அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பத்திலாம் நம்ம இனிமே வர வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிக் டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ட்ரெடிஷ்னல் டேட்டால கம்மி டேட்டாங்கிறதுனால the integration is always easier. Here it is always difficult. இப்போ நம்ம வந்து ஒரு crude oil வந்து எர்த் அட்மாஸ்பியர்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். So you should have the tools to extract the crude oil from the atmosphere, Earth's atmosphere. அதுல இருந்து எடுத்துட்டோம். crude oil எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? You are sending it to oil refinery. oil refineryல various filtration, sedimentation, etc. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நமக்கு என்ன கொடுக்குறாங்க? பெட்ரோலியம், பெட்ரோல், டீசல், கேரோசின், இப்படி வந்து நிறைய நமக்கு டே டு டே லைஃப்ல தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு அந்த ஆயில் ரிஃபைனரியில இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ பிக் டேட்டா இஸ் லைக் க்ரூட் ஆயில் அண்ட் திஸ் டேட்டா சயின்ஸ் is like a oil refinery. It refines the data that coming from various location and it give you the knowledge what you want. Big data க்கு 4 main characteristics இருக்கு. Volume, variety, velocity and veracity. எவ்வளோ amount of data is the volume,
எவ்வளோ டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்றோம், அது வெரைட்டி. எவ்வளோ ஸ்பீடா நமக்கு அதுல ஸ்டோர் ஆயிருக்கிற டேட்டால இருந்து எவ்வளோ ஸ்பீடா நமக்கு நியூ டேட்டா ஜென்ரேட் ஆகுதுங்கிறது வெலாசிட்டி. அந்த ஜென்ரேட் ஆகிற டேட்டா வந்து எவ்வளோ அக்யூரேட்டா கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது வெராசிட்டி. இந்த 4 கேரக்டரிஸ்டிக்கும் எல்லா டேட்டாக்குமே இருக்கணும். தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிக் டேட்டா. இப்போ நம்ம இவ்வளோ வெரைட்டி அப்படிலாம் சொல்லிட்டோம். ஸோ தேர் மஸ்ட் பி சேலஞ்சஸ். டேட்டா கேப்சர், curation, ஸ்டோரேஜ், சர்ச், ஷேரிங், டிரான்ஸ்ஃபர் அண்ட் விஷுவலைசேஷன். இதுல வந்து curation அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அதை எப்படி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம். ஈஸியா ஆர்கனைஸ் பண்ணி வச்சாதான் நம்மளால ஈஸியா ரிட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் விஷுவலைசேஷன் வந்து எப்படி நம்ம யூசருக்கு, கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம அவங்களுக்கு அந்த அவுட்புட்டை, ரிசல்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது விஷுவலைசேஷன். ஒரு சார்ட்டாவோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். தட் இஸ் விஷுவலைசேஷன். ஸோ சேலஞ்சஸ் இல்லாம எதுவுமே இல்லை. லைக் த சேம், while processing the big data you have to face this challenges also. So now you know what is this big data. பிக் டேட்டானா என்னங்கிறத பார்த்துட்டோம், அதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ இட்ஸ் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ டேட்டா மைனிங் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். மைனிங் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இட் இஸ் டிகிங். ஸோ டேட்டா மைனிங் இஸ் டிகிங் அப் ஆஃப் டேட்டா. டேட்டால இருந்து நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் டேட்டா மைனிங். ஸோ அதுக்கு வேரியஸ் அல்காரிதம்ஸ் இருக்கு. அது மாதிரி ML இஸ் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா என்ன அர்த்தம்? மிஷின் லேர்ன்ஸ், தட் இஸ் மிஷின் லேர்னிங். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட் இருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறோம், இதுதான் கேட், இப்படிதான் இருக்கும், அதுக்கு வந்து இப்படிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ மிஷின் வந்து அதை எப்படி தெரிஞ்சுக்கும்? நம்ம வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஆஃப் கேட் இமேஜஸை வந்து அதுல இன்ஸ்டால் பண்ணி இதுதான் கேட், இதுதான் கேட் நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்றோம். அதை ட்ரெயின் பண்ணும்போது மிஷின் வந்து கேட் வந்து இப்படிதான் இருக்கும், அதுக்கு இப்படிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ திஸ் இஸ் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்ன்ஸ் ஃப்ரம் தி டேட்டா, ட்ரைனிங் டேட்டா. நம்ம அதுக்கு கொடுக்குற ட்ரைனிங் டேட்டால இருந்து அது கத்துக்குது. இப்படி வந்து நிறைய மாடல்ஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்றோம். ஸோ திஸ் மிஷின் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மிஷின் படிக்குது அப்படின்னாலே அதுக்கு இன்டெலிஜென்ஸ். ஸோ AI இஸ் ML is a subset of AI. அப்ப AIங்கிறது என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தட் மீன்ஸ் யூ ஆல் நோ, எப்படி நமக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம டிசைன் பண்றோம். தட் இஸ் AI. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இட் கிவ்ஸ் யூ இன்ஃபர்மேஷன் கலெக்டிங். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்தோ, ஒரு குரூப் ஆஃப் சிஸ்டம் கிட்ட இருந்தோ நமக்கு தேவையான ஒரு சாம்பிள், அந்த சாம்பிள் கிட்ட இருந்து நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். அதுல நிறைய மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ்லாம் பண்றோம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ், அல்காரிதம், சயின்டிஃபிக் மெத்தட், இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபீல்டு தான் டேட்டா சயின்ஸ். ஸோ ஒரு டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோஸ்ல டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் எப்படிலாம் பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன பண்றாங்க, ஸோ அதுக்கு நம்ம என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ.